வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இடம்பெற்றுள்ள மர்ம மரணங்கள் தொடர்பில் முறையான சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பது பொருத்தமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இடம்பெற்றுள்ள மர்ம மரணங்கள் தொடர்பில் முறையான சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி திலவத்த தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கருத்து வெளியிட்ட அவர் 323 கொள்கலன் விவகாரம் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவித்த டோன் பிரியசாத் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் அதிகாரியும் மரணித்தார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான விவகாரத்தில் ரங்கனி சாந்தர் ராஜபக்ஷ என்ற திரைச்சேரி அதிகாரி உயிரிழந்தமை தொடர்பில் பலத்த சந்தேகங்கள் நிலவுகின்றன. தற்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. இதில் எதுவுமே புரியாமல் உள்ளது. இவற்றை உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் என்று மறுத்துவிட முடியாது. இவற்றில் சந்தேகம் நிலவுகின்றது. இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் உண்மையை வெளிக்கொணர உள்நாட்டு விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கத்துக்கு திறனோ அல்லது வலிமையோ இல்லையெனில் FBI போன்ற சர்வதேச விசாரணை அமைப்புகளின் உதவியை பெற்று விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கும் விசேட ஆலோசனை கூட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது. குறித்த கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தில் இடம்பெற உள்ள இந்த கூட்டத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு செல்ல உள்ளார். சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றதன் பின்னர் அவரது அலுவலகத்திற்கு ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். நீதியரசர்களின் ஓய்வு வயதை நீடிக்கும் அரசின் நகர்வுகள் குறித்து ஆராய்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டம் ஒன்றை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் எழுத்து மூலம் கோரியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தொலைபேசி ஊடாகவும் அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். இதற்கிணங்க எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசின் இந்த ஓய்வு வயது நீடிப்பு திட்டம் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்று எதிர்க்கட்சிகள் கருதுவதால் இது குறித்த பொதுவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காகவே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தகவல் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் நீரையும் மின்சாரத்தையும் மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் LS சூரியபண்டார பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சுமார் 44% முதல் 45% வரையான அளவிலேயே காணப்படுகின்றது எனவும் அக்டோபர் மாத அளவில் பெரும்போக விவசாய பணிகளுக்காக நீர் விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல் நினோ காலநிலை நிலைமைகளுக்கு மத்தியில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை எதிர்பார்த்தபடி மழை பெய்யாவிட்டால் தற்போதுள்ள நீரை கொண்டு நிலைமையை மேலாண்மை செய்வதற்கான மாற்று திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான ஆண்டுகளைப் போல இம்முறை போதிய அளவு கிடைக்கவில்லை எனவும் சில பகுதிகளில் மழை பெய்த போதிலும் அது 10 முதல் 15 மில்லிமீட்டர் போன்ற மிக குறைந்த அளவிலேயே பதிவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எனவே நீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சப்ரமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் பொலனறுவை கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளைகளில் மனித உடலினால் கூடிய எச்சரிக்கை மட்டத்தில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ரத்தினபுரி ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முட்டையின் விலையை இன்று முதல் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. குருநாகல் குளியாப்பிட்டில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்கா இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெள்ளை முட்டை 41 ரூபாயாகவும் சிவப்பு முட்டை 42 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ளார். இதன் அடிப்படையில் இந்த வாரம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் அவர் சந்திக்க உள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் லெபனான் நாட்டின் தலைவர் ஒருவர் வெள்ளை மாளிகைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் லெபனானின் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. ஜூன் 26 அன்று அமெரிக்காவின் மத்தியஸ்தலத்தில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இஸ்ரேலுக்கு தேவையான அழுத்தத்தை வழங்குமாறு ட்ரம்பிடம் அவுன் கோரிக்கை வைக்க உள்ளார். மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பின் வசமுள்ள ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான எழுத்துப்பூர்வ திட்டத்தையும் அவர் அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்க உள்ளார். லெபனானின் இறையாண்மையை மீட்டெடுக்க ட்ரம்பின் தலையீடு ஒரே தீர்வு என்று லெபனான் அரசு நம்புகின்றது. முன்னதாக அமெரிக்க ஆதரவு பெற்ற லெபனான் ராணுவத்தின் தளபதியாக பணியாற்றி கடந்த ஆண்டு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 62 வயதான ஜோசப் அவுன் ஈரானுக்காக லெபனான் அளிக்கப்படுவதாக ஹிஸ்புல்லா அமைப்பை கடுமையாக சாடினார். இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததால் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்களின் கடுமையான விமர்சனங்களை சந்தித்த போதிலும் நாட்டின் பாதுகாப்பை கருதி அவர் தனது முடிவில் உறுதியாக உள்ளார். இந்த இரு நாட்டு ஜனாதிபதிகளின் சந்திப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எபோலா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான புதிய தற்காலிக எல்லை நாடுகளின் ஒரு பகுதியாக கடந்த 21 நாட்களுக்குள் ஹாங்கோவுக்கு சென்ற எந்தவொரு வெளிநாட்டினருக்கும் கனடாவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என்று கனடா அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தது. இந்த தடை உலக சுகாதார அமைப்பின் அறிவுரைக்கு முரணானது. ஹாங்கோவுடன் பயண அல்லது வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டாம் என்று அந்த அமைப்பு அறிவுறுத்துகின்றது. அங்கு அதிகாரிகள் தற்போது ஒரு பெரிய எபோலா பரவலை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். பயண கட்டுப்பாடுகள் களங்கத்தை ஏற்படுத்துவதோடு தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதையும் கடினமாக்கும் என்று சுகாதார அமைப்பு கூறுகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் ஆப்பிரிக்க சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் நியாயமற்ற சந்தேகத்தை எதிர்கொண்டுள்ளனர் என்று கடந்த மாதம் ஒரு அறிக்கையில் WHO கூறியது. எபோலாவின் பரவல் தேசியம் அல்லது இனத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஹாங்கோவின் எபோலா பரவல் சர்வதேச அளவில் பரவுவதற்கான ஆபத்து குறையும் என்றும் WHO கூறியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கடந்த 21 நாட்களில் சென்றிருந்த வெளிநாட்டவரின் நுழைவை கட்டுப்படுத்துவது கனடியர்களுக்கான பொது சுகாதார அபாயங்களை குறைக்கக்கூடும் என்று கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஜூலை 20 திங்கட்கிழமை கிழக்கு பகல் நேரப்படி இரவு 11:59 மணிக்கு அமலுக்கு வரும் என்று கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெருவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததாகவும் 21 பேர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெருவின் தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவின்படி முதல் நிலநடுக்கம் 5.1 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. அதன் பின்னர் சில மணி நேரங்களில் 3.7 ரிக்டர் அளவில் இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் சனிக்கிழமை இரவு 9:24 மணிக்கு ஏற்பட்டதாகவும் இதன் மைய புள்ளி ஹுவான்கோயோ மாகாணத்தில் உள்ள சிகாயா நகருக்கு மேற்கு தென்மேற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்ததாகவும் அமெரிக்க புயல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை என்று பெருவின் தேசிய குடியமைப்பு பாதுகாப்பு நிறுவனம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுபாக்கா நகரில் வீடுகள் பெரும்பாலும் களிமண் செங்கற்களால் கட்டப்பட்டதால் அவை எளிதில் இடிந்து விழும் தன்மை கொண்டவையாகவும் உள்ளன. உள்ளூர் தேவாலயம் மற்றும் கன்னியர் மடம் உட்பட பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன அல்லது கட்டமைப்பு ரீதியாக சேதமடைந்தன. நிலநடுக்கம் எங்கள் வீட்டை அழைத்து விட்டது. இங்கு பல களிமண் வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன என்று சோங்கோஸ் பாஷோவை சேர்ந்த பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு குடியிருப்பு வாசி என் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. அதன்படி ஆசிய சந்தையில் வர்த்தக நடவடிக்கைகளின் ஆரம்பத்தில் இன்று மசகு எண்ணெய் விலை 3% மேலாக அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு பரல் WTI கச்சா எண்ணெயின் விலை 2.39% அதிகரித்து தற்போது 84.46 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இதற்கமைய பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 2.75 அமெரிக்க டாலர் அதிகரித்து 90.85
அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை WTI ரக மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 2.56 அமெரிக்க டாலர் அதிகரித்து 85.05 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய மோதல்களால் எரிபொருள் விநியோகம் தடைபடக்கூடும் என்ற அபாயமே கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகின்றது. மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்தால் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் விலைகள் மீண்டும் உயரும் என்றும் உலக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இதேவேளை தொடர்ச்சியாக 9 இரவாக ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியதை அடுத்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 23வது உலக கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் இந்த இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்தின. 4வது முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்பில் அர்ஜென்டினாவும் 2வது முறையாக உலக கோப்பையை கைப்பற்றும் இலக்குடன் ஸ்பெயினும் களமிறங்கின. போட்டி தொடக்கத்தில் இருந்த இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இருப்பினும் முதல் பாதியில் எந்த அணியாலும் கோல் அடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதியிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. இதனால் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் கோல் இன்றி சமநிலையில் இருந்தது. இதனை அடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தின் போது அர்ஜென்டினா வீரர் எட்சோ பெர்னாண்டோ சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்டார். இதனால் அந்த அணி மீதி ஆட்டத்தை 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆட்டம் கூடுதல் 30 நிமிடங்களுக்கு சென்றது. கூடுதல் நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் ஃபெரான் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு அர்ஜென்டினா சமநிலை கோலுக்காக கடுமையாக போராடிய போதிலும் ஸ்பெயின் வீரர்கள் சிறப்பாக தற்காப்பில் செயல்பட்டு முன்னிலையில் தக்க வைத்தனர். இறுதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்திய ஸ்பெயின் 23வது உலக கோப்பை கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாற்று படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.